வெல்கம் பேக் டு டப்பா தமிழ் கேமிங். லைட்டாக டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, அதை விட்டுருங்க. இப்போ நம்ம பார்ட் 3 எல்லாரும் ஒரு வீடியோவில் முடிச்சிடுறாங்க. நான் மட்டும் தான் பார்ட் 3 போயிருக்கேன். வாங்க போ. காட் ஆஃப் வார் சீக்கிரமாக வருது, ஆனால் நான் விளையாட மாட்டேன். ஏன்னா எனக்கு காட் ஆஃப் வார்க்கு ஆகாது. அது மாதிரி தான் இதுக்கும் எனக்கும் ஆகாது. இதுக்கப்புறம் டும் டக்கா பூச்சாலோ எனக்கு விட்டு கடுப்பாகிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு பசிக்குது அதான். ஆனால் இப்போ நான் சாப்பிட்டேன்னா வீடியோ இருக்க இது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம அப்புறம் வேறு ட்ரிக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். சர்ஃபேஸ் இங்கே இருக்குன்னா இங்கே உதிச்சாலே போதும். இப்போ அங்கேருந்து தவியாத்தே குதிச்சாலே போடுமாடா. நானும் பார்த்தேன், என்னடா அது இது பைத்தியம் தான் எனக்கு போல. நான் கன்ஃபார்ம் பைத்தியம் தான். அவார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் காலியாக போகிறேன். சர்ஃபேஸ்க்கே என்னால் போக முடியாது. போகலாம். 3rd செக் பாயிண்ட். நான் தொட்டுருக்கலாம். முட்டாள் மாதிரி மேலே போயிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா? நானும் பார்த்தேன். முட்டாள் தான் போல. நானும் எங்கள் வீட்டில் சொல்கிற கரெக்டு தான். இல்லை டூம் லக்கா பார்க்கோட் பண்ணி போய் போகிறோம். எனக்கு எங்கள் வீட்டில் எனக்கு பிடிச்சது ஒன்று வாங்கி தர மாட்டாங்க. வேறு எதுவும் இல்லை. ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸ் தான். ஆனால் சாப்பிடக்கூடாது. எப்பயாச்சும் ஒரு தடவை சாப்பிடலாம். அதுக்கு நிறைய மாதிரி எங்கள் அம்மா அப்பாவை டார்ச்சர் பண்ணிங்கன்னா மூஞ்சிலே சப்புன்னு அரைஞ்சி அனுப்பி விடுவாங்க. பார்க்கோட் படி போயிட்டுருக்கோம் கைஸ். ஏஎஃப்கே முடிச்சுட்டு வந்துட்டே லாக் கேட்குது. நீங்கள் பாருங்க எவ்வளோ ஏஎஃப்கே பண்ணியிருக்கே பார்த்தீங்களா? இப்போ நம்ம இப்படி கீழே போய் குதிக்கணும். இதான இப்படி தண்ணி எடுக்கணும். இங்கிட்டு பக்கெட்டு எடுத்துக்கொண்டு தண்ணியை நம்ம ஆலையை வச்சு பிடிக்கணும். அப்படியே பாதி இது ஃபுல்லாகிடுச்சு. ஏஎஃப்கே எவ்வளோ நேரம் போட்டிருப்பேன்? ஒரு 30 minutes போட்டிருப்பேன். இல்லை பார்க்கோடெல்லாம் பண்ணி போகணும். நம்ம அப்படி இல்லை, இப்படி இருந்தே நம்மளாம் மோப்போம். போய் இப்படி போய் குதிச்சோன்னா காலி ஆயிடும். அதனால் பார்த்து குதிக்கணும். எந்த ஸ்பாட்டில் எந்த இடத்துல இந்த ஷார்க்கு மாதிரி போய் அடி வாங்கிடக்கூடாது. அப்படி தான் நம்ம பண்ணுவோம். நம்ம இருக்க புத்திக்கு அப்படி தான் நான் பண்ணுவேன். ஷார்க்கு கரெக்டாக இங்கே வந்திருக்கும். இந்த வந்துருக்கியா இன்ட்ராக்டு வாங்க. துடு சாமி பொறுமை. போயிட்டேன். பார்ட் 3க்கே மூச்சு வாங்குது. இல்லை எங்கே பார்ட் 10லாம் பண்ண அதே 13 எபிசோடு போடுறேன். அதுவும் காட் ஆஃப் வார் இந்த கேமில் போட்டு ஃபஸ்ட் ஆள் நான் தான் பிடிப்பேன் போல. கைஸ் பார்க்கோடு வந்துருச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நம்மளுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். வேறு யாரும் இல்லை, நான் தான். அப்புறம் இன்னும் ஆள் இருக்காங்க, அதுவும் நான் தான். ஏன்னா என்னைய பற்றி பெருமையாக பேசணும்ல, அதுக்கு இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கேன்னு. இன்னும் போவேன். சாமி பார்க்கோடு தான் இந்த கேமில். டம்டம்போ உம்மாடி அம்மா ஏங்க ஏதோ இருக்குது கைஸ். இதை எழுத்துருவோம். ஆக்சுவலி நம்ம இங்கே நிற்கலாம் கைஸ். ஏன்னா நிற்கலாம். பார்ட் 2ல் தான் நம்மளை பயங்கரமாக கதறிந்தேன். பார்ட் 1 அதுக்கு மேலே இன்ட்ரா கொடுத்து காசை வாங்கிட்டு பக்கெட் ஒன்று வாங்கணும். நானும் வாங்குறேன்.
ட்ரெயின் அதுவும் என்ன பண்ணுன்னு தெரியல. அது பாட்டுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கு போல். குறைய மாதிரியே இருக்குது, ஒன்றுமே தெரியல. ட்ரஸ்ட்டு ப்ராசஸ் அது மாதிரி தான், ஒன்றும் பண்ண தேவையில்லை. நம்ம பக்கெட்டு எல்லாம் வாங்கிட்டேன் எல்லா பக்கெட்டில். ஹேண்ட்ஸு கொடுங்கடா, ஹேண்ட்ஸை கொடுங்கடா. காசு வேஸ்ட் ஆகுது. இந்த கேம் எண்டில் அந்த கேம் நல்லா இருந்துச்சா நல்லாலையா கேவலமாக இருந்துச்சு எனக்கு கதை வச்சுச்சேன் எல்லாமே சொல்கிறேன் நான். உங்கள் விடைபெறுவது ஜெயினிகான்னு சொல்ல மாட்டேன், ஜெய்குட்டி. சிட்டு பையா ஜெய்குட்டி எவ்வளோ இருந்தாலும் எனக்கு கூட்டிக்கலாம் நீங்கள். சிட்டு போயிரு சிட்டு, எப்படியாச்சும் ஷாருக்கு மண்டியா வேறு இருக்கியா? பொம்பு எடுக்க. எதுக்கு நானும் சிரிக்கிறேன், எதுக்கு நானும் அழுகிறேன், எதுக்கு என்னை கதற வைக்கிது இந்த கேமு? எதுக்கும் நம்மளுக்கு தெரியலை ஆன்சர். அதனால் ஒன்று கீழே போகணும் போல. இப்போ எதுவும் காண என்ன இங்கிட்டு போனால் நம்ம வருமோ? போச்சு நிற்கமா நின்றுட்டே. வாங்க அப்படியே செவுத்த பள்ளி மாதிரி ஒட்டிப்போ. பார்க்கோடு எப்படி இருந்துச்சு? உதிப்பேன் வாங்க. இல்லை போச்சு காலியாகவே. அங்கே நின்றா ஷார்க்கு மண்டையா எப்படி வெறி கொண்டு வருவியான் நம்ம ஷார்க்கு மண்டையா. அதனால் இப்படி தவி நம்ம போகணும் இந்த இடத்துல. இப்படிலாம் இதே மாதிரி 10% எடுத்துட்டு ஷார்க்குக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிட்ருக்கோம் நம்ம. அவ்வளோதான். குஷியாகவே நான் போகிறேன். ஜாலியான ஜிம்கா. இது எத்தனை தடவை இதில் விழுந்துட்டேன். ஏஎஃப்கே போகலாமா? போகலாம் கைஸ். நம்ம 4th செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் பார்க்க போது நம்ம 3rd செக் பாயிண்டில் தான் இருப்போம். நம்ம எப்படியும் முன்னேறி வந்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம எப்படி முன்னேறோம் அதை பற்றி தான் கைஸ் இருக்க போகுது. கன்ஃபார்மாக 3rd எபிசோட் தான் வெறியாக இருக்க போகுது. 2nd எபிசோட் 3rd. ஃபஸ்ட்டு கூட கேமை பற்றி சொல்கிறது அப்படிதான். ஆக்சுவலி இப்போ அது காமிக்க மாட்டேது பார்த்தீங்களா ப்ரோ? காமிக்கவே மாட்டேது ப்ரோ. அது சாவுன்னு போல ப்ரோ. நிறைய டைம் செத்துட்டே இருக்கேன் ப்ரோ. ஏன் ப்ரோ எனக்கு மட்டும் காமிக்குது? எஃப் கொடுத்தா மேலே போகலான்னு சொல்லி